வணக்கம் சினிபாட் தமிழ் நேயர்களே, சிகரம் தொட்ட சினிமாவோட முதல் எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு சில திரைப்படங்கள் மட்டும்தான் நம்ம தமிழ் சினிமா வரலாற்றையே புரட்டி போட்டிருக்கோம். அப்படி நம்ம தமிழ் சினிமா வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு படம் தான் கரகாட்டக்காரன். காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். கரகாட்டக்காரன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 35 வருஷம் ஆயிடுச்சு. அந்த காலத்தில் படம்லாம் 100 நாள் 200 நாள் ஓடும்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் கரகாட்டக்காரன் 360 நாள் ஓடின ஒரு வெற்றி படங்க. இந்த திரைப்படம் தமிழ் பட வரலாற்றிலேயே மிகப்பெரிய வெற்றி படமாக இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்படுது. இந்த படத்தோட டைரக்டர் கங்கை அமரன். இவர் நம்ம தலை அஜித்தோட மங்காத்தா, அப்புறம் தளபதி விஜயோட கோட் பட டைரக்டர் வெங்கட் பிரபுவோட அப்பா. இந்த படத்தோட ஹீரோ நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள். அன்றைய சூப்பர் ஸ்டார்ஸான ரஜினி, விஜயகாந்த், கமல் எல்லோருமே ஒரு கட்டத்தில் ராமராஜரோட அசுர வளர்ச்சியை பார்த்து ஆடி போயிட்டாங்களாம். என்னடா நம்ம 2-3 ஹீரோனோட டான்ஸ் பண்ணுறோம், ஃபைட் பண்ணுறோம், இருந்தாலும் படங்கள் பெருசாக ஓட மாட்டேங்குது. இவன் என்னடா அரட்ரோசர் போட்டு வந்து நடித்தா கூட படம் 100 நாள் 200 நாள் ஓடுதுன்னு எல்லாரும் ராமராஜனை பார்த்து வேந்தாங்களாம். அந்த அளவுக்கு மக்கள் மனதை கவர்ந்தனால தான் மக்கள் நாயகன் ராமராஜன் டைட்டில் வச்சாங்க. இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய மற்றொரு முக்கியமான கதாபாத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு காருங்க. 1960 மாடல் செவரலே இம்பாலா காருங்க. அது படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த கார் ஃபேமஸ் ஆனது மட்டும் இல்லாமல் இதோட பேரை சொப்பன சுந்தரி கார்னு செல்லமாக கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள். இந்த படத்தோட வெற்றிக்கு சொப்பன சுந்தரி காரும் ஒரு காரணம். இந்த படத்தோட பாடல்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட். குறிப்பாக மாங்குயிலே பூங்குயிலே பாடல் இப்போ வரைக்கும் நம்ம மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கு. ஒரு பாடலான மாரியம்மா மாரியம்மா சாங் கேட்டாலே கூஸ்பம்ஸ் கேரண்டிடுங்க. கோவில் திருவிழாக்கள்னாலே இந்த சாங்கை போடாமல் இருக்கவே மாட்டாங்க. அம்மனுக்காக தமிழ் சினிமாவில் எழுதப்பட்ட அப்படி ஒரு சாங் இது. இன்னும் இந்த படத்தை பற்றி பேசணும்னா நிறைய சொல்லிட்டே போகலாங்க. இப்படி ஒரு திரைப்படத்தை ஆரம்பத்தில் வாங்க எந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுமே விருப்பம் காட்டலையாம். இந்த படம் ரொம்ப ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் காமெடி வேறு. இது தமிழ் சினிமாவுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு யோசிச்சாங்களாம். ஏன்னா அன்றைக்கெல்லாம் தமிழ் சினிமாவில் காமெடி ட்ராக் தனியாக இருக்கும், மெயின் ஸ்டோரி ஒரு பக்கம் போகும். இன்றைக்கி மாதிரி கதைக்காலத்தோட சேர்ந்து இருக்காது. அதான் படத்தை வாங்க யோசிச்சிருக்காங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் மிக சிறந்த ஒரு காமெடி சீன் இந்த திரைப்படத்தில் தான் இருந்துச்சு. அதுதாங்க நம்ம வாழைப்பழம் காமெடி. இந்த சீனில் செந்தில் அப்புறம் கவுண்டமணி சார் 2 பேருமே சும்மா பிரித்து மேஞ்சிருப்பாங்க. குறிப்பாக கவுண்டமணி சார் தனக்கே உரிய பாணியில் பேசி நம்மளை சிரிக்க வச்சிருப்பார். இன்னொரு முக்கியமான ஹைலைட் என்னென்னா, இது கவுண்டமணி செந்தில் சார் காம்போல வந்த 100வது திரைப்படம். அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தோட கதாநாயகி கனகாவுக்கு இது முதல் படம். இவங்களை தவிர இந்த படத்தில் சந்திரசேகர், சந்தனா பாரதி, சண்முக சுந்தரம், கோவை சரளா, காந்திமதி போன்றவங்களும் நடிச்சிருக்காங்க. வெறும் 28 நாளில் இந்த படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சிருக்காங்க. நம்ம கரகாட்டக்காரன் திரைப்படம் 2 தமிழ்நாடு ஃபில்ம் அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கு. நீங்கள் இப்போ வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சினிபாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.